மோகன், அமைச்சரை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக முற்றுகையிட்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் பிரவீன்குமார். திருவள்ளூர் மாவட்டம் திருச்சி அருகே கேஜி கண்டியில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 37 பேர் படுகாயமடைந்தனர். அம்மையார்குப்பத்தை சேர்ந்த 4 நெசவு தொழிலாளர்கள் விபத்தில் பலியாகினர். இவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சமும், அதே போன்று படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும், சிறிய காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிதி உதவி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்குவதற்காக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழ் நலத்துறை அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். அப்போது அரசு மருத்துவமனையில் வைத்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நாசர் நிதி உதவி வழங்கிய போது, இந்த காசோலை எங்களுக்கு வேண்டாம், நிதி உதவி வேண்டாம், எங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து அமைச்சரிடம் அந்த இறந்தவர்களின் குடும்பத்தினர் வாக்குவாதம் செய்தனர். உடனடியாக அரசு வேலை வழங்க முடியாது, இது குறித்து பேசலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். இல்லை, எங்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான உத்தரவாதம் வழங்குவது மட்டுமே நாங்கள் காசோலையை பெற்றுக்கொள்வோம் என இறந்தவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்த போது, இறந்தவர்கள் குடும்பத்திற்கும் அங்கிருந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் வலுக்கட்டாயமாக அந்த காசோலையை அமைச்சர் மற்றும் வந்த அதிகாரிகள் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு கையில் வைத்து சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில், எங்களுக்கு இந்த காசோலையை வலுக்கட்டாயமாக எங்கள் கையில் வைத்து சென்று விட்டனர், உயிர் மதிப்பு 3 லட்சம் தானா என்று அங்கிருந்தவர்கள் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பார்த்தோம்னா திருத்தணி மருத்துவமனை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட நெசவு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம் ஈடுபட்டனர். இதனிடையே அங்கிருந்த காவல்துறையினர் மேலும் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நெசவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை தற்போது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். இதனால் அந்த மருத்துவமனை முழுவதும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. பிரவீன்குமார், கூடுதல் தகவலுக்கு நன்றி மோகன்.